உனக்காக என் படுக்கை அறை காத்திருக்கிறது. எத்தனை மணிக்கு வருகிறாய்? வணக்கம்மா, நீங்க உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. வணக்கம்மா, பாட்டு மட்டும் இல்ல, உங்க டான்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேடம், இந்த ஹோட்டல்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி மிஸ் கீதா, உங்ககிட்ட நான் அப்படி நடந்துட்டதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். இட்ஸ் ஆல் ரைட். நோ, இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? உங்களை இடத்துக்கு தூக்கிட்டு போய் ராத்திரி பூரா என் ரூம்ல மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டாதான் என் மனசாரம். போலாமா தேவி? செய்ய போறேன்னு சொன்னேன். வண்டி போட்டு மன்னிப்பு கேட்க போறேன்னு சொன்னேன். இப்ப கேளு. மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க. அக்கான்னு சொல்லு. அக்கா. எழுந்திரு. திரும்பி பார்க்காம போ. எக்ஸ்கியூஸ் மீ ராஜா, நீங்க நீங்க செய்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அப்ப தேவையில்லை, விட்டுருங்க. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, அங்க டிராப் பண்றேன். இதுலையா என்ன ஏத்திட்டு போறீங்களா? நான் ரொம்ப பாவங்க. Come on, I will try my best. Come. Thank you. One more. Shanti? Proceed. என்னப்பா இது, சரியா சாப்பிடாம கைய கழுவிட்ட? இல்ல டீச்சர், எனக்கு என்னமோ பசிக்கல. உனக்கு எப்ப பசிக்கும் எப்ப பசிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? ஏன்பா, விஜய்க்கு ஏதாவது பணம் அனுப்பணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. ஆமா டீச்சர், தம்பி பசங்களோட சேர்ந்து எங்கேயோ டூர் போறானா, 300 ரூபாய் பணம் அனுப்புங்கன்னு எழுதிருந்தான். பக்கத்துலயே அண்டர்லைன் பண்ணி முடிஞ்சா அனுப்புங்கன்னு எழுதிருந்தான். முடிஞ்சா தானே அனுப்புங்கன்னு எழுதியிருக்கான். அப்படி இல்ல டீச்சர், பசங்களா டூர் போகும்போது இவன் மட்டும் ஹாஸ்டல்ல தனியா எப்படி இருப்பான்?
எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா இப்படி கவனிக்காம இருப்பாங்களான்னு நினைச்சிட்டான்னா என் உயிரையே போயிடுமே டீச்சர். இந்தப்பா இதை விட்டு படத்தை அனுப்புறேன். டீச்சர், என்னைக்கு எங்களை ட்ரெயின்ல சந்திச்சு அடைக்கலம் கொடுத்தீங்களோ அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் எப்படி உங்களால ஒரே மாதிரி அன்பு செலுத்த முடியுது? ராஜா, இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லப்பா. நீங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையில பிடிப்பே ஏற்பட்டுச்சு. நாளைக்கு நான் கண்ணு மூடிட்டேனா ஒரு பிடி மண்ணெளி போட மாட்டீங்களான்னு சுயநலம் தான்ப்பா. டீச்சர், டீச்சர், அம்மா, அம்மா, அம்மா. கீதா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, அத மறந்துட்டு உங்களை எங்கெங்கயோ தேடுறேன். குங்குமம் வச்சுக்க. இன்னைக்கு நட்சத்திரப்படி உனக்கு பிறந்த நாளுமா? அப்படியா? அப்படின்னா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நீ நல்லா இருக்கணும். வெறும் ஆசீர்வாதம் பண்ண எப்படி? வழக்கமா கொடுக்கிற ₹1 கொடுங்க. உனக்காக ராத்திரியே நான் எடுத்து வச்சுட்டேன். இந்தா. அம்மா, தாய் தகப்பனை இழந்திருக்கு. தாய் மாதிரி நீங்க வந்து சேரலன்னா இந்நேரம் நான் எங்கேயாவது அனாதை விடுதலை தான் இருந்திருப்பேன். உனக்கு 4 வயசு இருக்கும். நான் உங்க வீட்டுக்கு ஆயாவா வரும்போது விதி அப்புறம் என்னையே உனக்கு தாய் மாதிரி ஆக்கிடுச்சு. அதெல்லாம் எதுக்கு பழைய கதை. போய் உட்காரு, டிஃபன் ரெடி பண்ணி உன்னை கூப்பிடுறேன். அதெல்லாம் எனக்கு முடியாது. இன்னைக்கு பூரா நான் வீட்டுல தான் இருக்க போறேன். நீங்க தினம் என்ன பாத்துக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு உங்களை உட்கார வச்சு டிஃபன் ரெடி பண்ணி நான் கூப்பிடுறேன். சரியா? இத பாரு, வேற ஏதாவது இருந்தா சொல்லு, கேட்டுக்கிறேன். என்னால வேலை செய்யாம மட்டும் இருக்க முடியாது. பைத்தியமே பிடிச்சிடும். போய் உட்காரு. வேலை செய்தாலும் வேலை. குத்து, அப்படிதான் குத்து. ஐயோ, இதெல்லாம் குத்து. என் ராசா, ஊர்ல எத்தனையோ பய குத்துறா. இந்த குத்துக்கு ஈடாகுமா? குத்து. உடுமை, இதென்ன புல்லாலங்கடி குத்து? இன்னும் அப்பா டக்கர் குத்தெல்லாம் கைவசம் இருக்கு. பெருமாள் மொழியார் பொம்நாட்டிங்க காலேஜ்ல போய் கேட்பாரு. குத்துன குத்துல பொட்ட பசங்க எல்லாம் சும்மா துண்ட காணோம் துணிய காணோம் எழுந்திருச்சு ஓடிடுச்சு. அப்படி குத்து. ராசா, என்ன சொல்ற நீ? போன வாரம் பொம்நாட்டிங்க காலேஜ்ல நடந்துச்சா நம்ம சண்டை? அருப்புக்கார 6 முகத்தம் மாத்தி அனுப்பிச்சனே, நீதான் அதுக்கு வரலையே. அத சொன்னேன். அப்பா ஆடி, அத சொன்னியா? நான் கூட என்ன மொய்யாதான்னு குழம்பி போயிட்டேன். இந்த சாப்பிடு, உனக்காக பெருசாலாம் வறுத்து கொண்டாந்துருக்கேன். நல்ல வேலை, பசி நேரத்துல கொண்டாந்தேன். என்ன அது, ஆட்டுக்கறியா? இது ஒண்ணு சாதாரண ஆட்டுக்கறி இல்ல, பெரிய ஆட்டுக்கறி. பெரிய பெரிய பூவா பார்த்து வாங்கி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு உனக்காக பிரியமா வறுத்து கொண்டாந்துருக்கேன். சாப்பிடு. டவுன் சரோஜா, ஆடு செத்து அடக்கானதுக்கு அப்புறம் எடுத்து சமைச்சு கொண்டாந்தியா? ஒரேடியா இஸ்கித. உனக்கு பழக்கம் இல்ல இல்ல, ஆரம்பத்துல கொஞ்சம் இழுக்கத்தான் செய்யும். பழக பழக சரியா போகும். ஆட்டுக்கறி தான் நான் தினம் என்ன பழக்கம் நம்ம மண்ணாங்கட்டி. இல்ல ராசா, பெரிய ஆட்டுக்கறி கொஞ்சம் நார் நாரா தான் இருக்கும். ஆட்டுல பெரிய ஆடு வேற சின்ன ஆடு வேற. பெரிய பெங்களூர் ஆடா? ஐயோ, பெரிய ஆடுனா மாடு. கர்மலா பழக்கம் தெரியுமில்ல? தெரியும் ராசா, கோச்சுக்காத. சனிக்கிழமை உங்க கூட கோதாவில நிக்க போறானே சார்பட்டா ஜம்பு, அவன் இந்த கறியை தின்னுதான் உடம்ப மத்த 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 மத்தன்னு வச்சிருக்கான். அவன் குத்த நீ தாங்க வேண்டாமா? அதுக்குதான். அதுக்காக கண்டதையெல்லாம் தின்னு பழக்க சொல்றியா? பழக்கத்தை பார்த்தா பணம் வருமா? நீ ஜெயிச்சாதான் எனக்கு பணம் வரும். எனக்கு பணம் வந்தா தான் நான் உனக்கு பணம் கொடுக்க முடியும். உனக்கு பணம் கிடைச்சாதான் நீ உன் தம்பிக்கு. மன்னிச்சுக்க. 300 ரூபாய் கடன் கேட்டனு கொண்டாந்துருக்கியா? இதோ கொண்டாந்துருக்கேன். இந்த எவ்வளவு வட்டி? என்ன ராசா, உன்கிட்ட வட்டி வாங்குவனா? 109 ரூபா தான். அடிப்பாதி, கொப்பா உயிரோட இருக்கும்போது 6 ரூபாய் தான் வாங்கினா, நீ 9 ரூபாய் வாங்குறியா? மேல இருந்து கொப்பா சபிப்பா. மேல இருந்து பாக்கும்போது நான் வாங்குற 9 6 மாதிரி தான் தெரியும். ஆமா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்படி கஷ்டப்பட்டு கடனை கப்பிய வாங்கி தம்பிய படிக்க வைக்கிறியே, ஒழுங்கா படிக்குதா இல்ல ஊர் சுத்துதா? போன மாசம் நான் காலேஜுக்கு போயிட்டு வந்தனே, இவனை பார்த்தா எல்லா வாத்தியாரும் ஓடுறான். ஏன் அவங்க கிட்ட கடன் கேக்குதா? அப்படி இல்ல, தெரியாத பாடத்தை சந்தேகப்பட்டு துருவி துருவி கேக்குறான்ல, அதுக்காக பயந்து ஓடுறாங்க. இப்ப கூட நாம இங்க போய் பார்த்தோம்னா யாரையாவது துரத்திக்கிட்டு ஓடுவான்.
சித்ரா. ஹாய் விஜய். இந்த பிஸ்கட். உங்களுக்கு என்னன்னா இவ்வளவு ஆசை இல்லைன்னா இப்படி திருட்டுக்கணுமா ஹாஸ்டலுக்குள்ள வந்திருப்பீங்களா? சித்ரா, ஏதோ புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நடந்துகிட்டா சரி. ஏன்னா இன்னைக்கு வெறும் கிஸோட போறது இல்ல. இதான வேண்டாங்கிறது. முதல்ல இங்க இருந்து போங்க. இப்ப என்ன சொல்லிட்டா இப்படி வள்ளுன்னு விழுற? சித்ரா, இப்பதான் புரியுது நீ ஏன் வள்ளுன்னு விழுந்தன்னு. நீ சாப்பிட்டது நாய் பிஸ்கட். நாய் பிஸ்கெட்டா? என்ன நாய் நினைச்சீங்களா? சித்ரா, சித்ரா, சாரி சித்ரா, உங்க ஹாஸ்டல் நாயை சமாளிச்சுட்டு வரதுக்காக இதை வாங்கிட்டு வந்த. எப்படியோ மாறி போச்சு. இது உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்வீட் கேர்ள். நாய் பிஸ்கட் போட்டுறாத. உங்க வார்டன் பிலோமினா கடிக்கும் சொல்லுவிய, அதுகிட்ட கூட கடிக்கிட்டோம். ஏண்டி, நான் என்ன நாயா? பொம்பளை பிள்ளைங்க தங்கி இருக்கிற இடத்துல இவனுக்கு என்ன வேலை? யார் நீ? நீ எங்க வந்த? சும்மா பார்க்க வந்த மேடம். சும்மா பாக்குறதுக்கு வந்தேன். இதை நம்பணும். எனக்கு ரெண்டு பொண்ணு தெரிஞ்சாகணும். உன்னை புடிச்சு நான் என்ன பண்ண போற பாரு. வெதர் டச் லைட்டரா? இல்ல சார், வெதர் ப்ரூஃப். வெதர் ப்ரூஃப். பத்திக்கிட்டு வருது எனக்கு. நீங்க தான் இந்த காலேஜில் ரோமியோ ஜூலியட்டா? உங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். புடிங்க டிசிய. இதுல உங்களை பத்தி விவரமா எழுதி இருக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு போனா எலிமெண்டரி ஸ்கூல்ல கூட சேர்த்துக்க மாட்டான். சார், சித்ராவும் நானும் காதல மறந்துடும் சார். அப்புறம் இந்த சிகரெட் கேஸ் இனிமே பொட்டி கடை பக்கம் போகாம நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நான் தான் சார் கேரண்டி. ப்ளீஸ் ஏதோ பெரிய மனசு பண்ணி எங்களை எல்லாம் காலேஜ்ல சேர்த்துங்க சார். நோ. எஸ் சொல்லுங்க சார். நோ. ப்ளீஸ் சார். NO நோ. GO கோ. உங்களை இந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள விட்டா நாங்களே கெட்டு போயிடுவோம். நான் கிழிச்சா கிழிச்சதுதான். கெட் அவுட். சீக்கிரம் டி சித்ரா, அப்புறம் ட்ரெயின் போயிட போகுது. படிப்பே போச்சு, அப்புறம் ட்ரெயின் போனா என்ன? நல்ல பிரின்சிபல், நல்ல வார்டன். சித்ரா, இங்க வாயே. என்னடி அங்க பாரு. நம்ம பிரின்சிபலும் வார்டனும் என்னடி பண்றாங்க? சித்ரா, மத்தவங்க உதட அசையறத வச்சு அவங்க என்ன பேசிக்கிறாங்க, எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவியே. எங்க கண்டுபிடி பாப்போம். மரியே பிலோமினா, பிரியே பிலோமினா, ரெண்டு பேரும் தனியா சந்திச்சு எவ்வளவு நாளாச்சு. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? இந்த சனியன்களை கட்டி மேய்க்கவே நேரம் சரியா இருக்கு. இந்த தனியன்களை கட்டி மேய்க்கவே நேரம் சரியா இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கப்பன் பேலஸ்ல சந்திப்போம். ஓய், இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கப்பன் பேலஸ்ல சந்திப்போம். அப்பாடா, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கட்டெரும்பு கூட கிடையாது. தொந்தரவு இல்லாம இருக்கணும்னு உன்னை இங்க தள்ளிட்டு வந்தேன். என்னதீங்க நீட்னா எப்படிங்க? ஊட்டி விடுங்க. உனக்கு ஊட்டி விட்டாதான் பிடிக்கல. அடிக்கடி சந்திச்சாதானே இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரதுக்கு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை சந்திக்கிறோம். எங்க காட்டு. என்ன என்ன விஜய், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ரொம்ப கண்டிப்பானவன். நீ எவ்வளவு கெஞ்சினாலும் மறுபடியும் உன்னை காலேஜில் சேர்த்துக்க முடியாது. பிரின்சிபல் சார், நீங்க முதல்ல காலேஜ்ல இருக்கீங்களான்னு பாருங்க. பிலோமினா வார்டனுக்கு பச்சை வாழைப்பழம் ஊட்டினீங்களே, அது எவ்வளவு அழகா போட்டோல விழுந்திருக்குன்னு பாருங்க. என்னப்பா அது, எங்கள மாதிரியே இருக்குது. போட்டோ எடுத்துட்டியா? இதுக்கு பேர் தான் சார் போட்டோ ஸ்டாட்டிக் ப்ரூஃப்.
விஜய், நானும் பிலோமினாவும் இன்னைக்கு நேத்துக்கு இல்லப்பா, 30 வருஷமா காதலிக்கிறோம். ஆமாப்பா, 30 long years. கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணியே எங்களுக்கு வயசாகி போச்சு. வேற ஒண்ணும் இல்ல, நீ ஒண்ணும் தப்பா நினைக்காத. நாங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டோம். இந்த போட்டோவை காலேஜ் நோட்டீஸ் போர்ட்ல வைக்க போறோம், அவ்வளவுதான். ஆமா சார், இத பிளாக் எடுத்து பெரிய பெரிய போஸ்டரா அடிச்சு எல்லா செவத்துலயும் ஒட்ட போறோம். அத பாக்குறவங்க உங்களை தப்பா எடுத்துக்கலனா அது உங்க அதிர்ஷ்டம். அண்ணா, இதுல எல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி கால விடப்படாது. அப்புறம் என் இமேஜ் டேமேஜ் ஆயிடும், பசங்க ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. அந்த போட்டோவை கொடுத்துறேன். போட்டோ தானே தரேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி எங்களை எல்லாரையும் பழையபடி காலேஜ்ல சேர்த்துக்கணும். பேரம் பேச நிலைமையில எல்லாம் இருக்கோம், அவங்களை சேர்த்துக்கிறேன்னு சொல்லுங்க. ஓகே, ஏதோ போனா போகுதுன்னு பெரிய மனசு பண்ணி உங்களை நான் சேர்த்துக்கிறேன். அந்த போட்டோவை கொடுத்துருப்பா. இல்ல சார், நாளைக்கு காலையில இங்க எல்லாருக்கும் அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நானே கொண்டாந்து தனியா கொடுக்கறேன். ஓகே, தேங்க்யூ சார். மேடம், தேங்க்யூ. பை பை. பார்த்து பாப்பாக்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போ. பை. ஆமா, போட்டோவுல நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். சிவா,